வெல்கம் டு திருஷ் விஷன். ஸோ அந்த வீடியோல பார்க்க போறது ஒன் பீஸ் சீசன் 2 எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் சீசன் 1 ரீகேப் வந்து நம்ம போடலாம் தான் இருந்த சேனல்ல, பட் வந்து ஒரு சில ரீசனால போட முடியல. சரி, சீசன் 1 பத்தி ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மங்கி டி லூஃபி அப்படின்ற ஒரு பையன், அவன் தான் வந்து நம்ம கதையோட ஹீரோ. அவன் வந்துட்டு பைரட்ஸோட ராஜாவாகணும், ஒன் பீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அதை தேடி போற ஜேர்னில அவங்க கூட நிறைய பேர் சேர்ந்துக்கிறாங்க அண்ட் நிறைய பேர் எதிர்க்கவும் செய்யறான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைனா இருக்கும். ஒன் பீஸ்னா என்ன, அதை பத்தி ஒரு பேக் ஸ்டோரி வந்துட்டு நீங்க சீரிஸ் பாருங்க, அதுலேயே உங்களுக்கு நல்லா புரியும். அதை நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. அண்ட் இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து ஓவரால் ஒரு ஒன் பீஸோட ஒரு பேஸான ஒரு ஒன்லைன்னா, சீசன் 1 பொறுத்த அளவுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருப்பாங்க அண்ட் ஒரு சில சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. இதுதான் சீசன் 1. இப்போ சீசன் 2 பொறுத்த வரைக்கும் இதுல 8 எபிசோட் வந்திருக்கு அண்ட் முக்கியமா நெட்ஃபிளிக்ஸ் தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து சீசன் 1 பார்த்தா தான் புரியுமா அப்படின்னா, எஸ் கண்டிப்பா சீசன் 1 பார்க்கணும். ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. இதுல வந்து ஒன் பீஸை தேடி போகும்போது அடுத்தது ஜர்னியில் என்னென்ன ஆச்சுங்கிறது தான் இதுல கதை. நானும் இதுல ஒரு சிம்பிளான ஒரு பேஸான ஒரு ஒன்லைன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ வந்துட்டு இதுல மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. இதுல ஒரு எபிசோடுமே 1 மணி நேரம் இருக்கும். ஆனா உங்களுக்கு எங்கேயுமே வந்துட்டு எப்படி சொல்றது, ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே செம்ம ஜாலியா சூப்பரா எங்கேஜிங்கா செம்மையா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு இடத்துல கூட உங்களுக்கு போர்டிக்க வாய்ப்பு இல்லை. பட் ஒரு சில இடங்களில் ஸ்லோ போற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு கண்டிப்பா போர்டிக்க வாய்ப்பே இல்லை. அண்ட் இந்த சீசன் உள்ள ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் வரும். அதோட பவர்லாம் பார்த்துட்டு என்னடா அது எப்படா சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல சீசன் 2 அதை விட டபுள் மடங்கு நிறைய கேரக்டர்ஸ் வரும். அதோட பவர்லாம் பார்க்கும்போது எப்படா அது யாரா நீங்கலாம் எப்படா பண்றீங்க, வித்தியாசம் சூப்பரா இருக்கேடா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் உங்களுக்கு தோணும். இதுல மனசு நிக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நிறையவே இருந்துச்சு. சாப்பர், லப்போன், அப்புறம் அந்த ஜெயிண்டா வருவாங்க, அவங்க 2 பேரு. அப்புறம் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க, விவியா இருக்கணும், அப்புறம் ஆல் சண்டே அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது ஏகப்பட்ட விஷயம்னால சில விஷயம் வந்து எனக்கு ரிமைண்ட் ஆகுது, அதனால நான் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்களோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க, அவங்க நல்லா மனசு நின்று இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு ஒரு சில கேரக்டர்லாம் பார்க்கும்போது சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு அனிமி பாக்குறவங்க அதை பார்த்தாங்கன்னா சரி இவங்க வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரெகனைஸ் பண்ண முடியும். பட் அனிமி பார்க்கறவங்க வந்துட்டு அவங்க சும்மா வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களுக்கான ஒரு விஷயம் வந்துட்டு அப்கமிங் சீசன்ல ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டராகவே இருக்கும். நான் வந்து ஒன் பீஸ் அனிமே பார்த்தது இல்லப்பா, லைவ் ஆக்ஷன்ல 2 சீசன் தான் பார்த்திருக்கேன். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். முக்கியமா வந்துட்டு அந்த 2 ஜெயிண்ட் அந்த சீன் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப மாதிரி பயங்கரமா வெயிட் ஒரு வில்லனார பயங்கரமா ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காமிச்சது வந்துட்டு சீரியஸி சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வந்து அவங்க ஒரு மாதிரி சிரிப்பாங்க, கப கப கப. அது வந்து லிட்டரலி செம்மையாச்சுன்னே சொல்லலாம். அது வந்து ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அண்ட் முக்கியமா சாப்பர் கேரக்டர், இது ரொம்ப ஃபேட்டான பேக் ஸ்டோரினா சாப்பர் கேரக்டர் சொல்லலாம். அது வந்துட்டு எப்படின்னா ரொம்ப எமோஷனலா நம்மளோட கனெக்ட் ஆயிரும். அந்த ஸ்டோரியில ஒரு டாக்டர் கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் ஸ்டார்டிங் பார்க்கும்போது பெருசா செட் ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பண்ற விஷயமா இருக்கும், அவங்க சொல்ற விஷயம் வந்துட்டு சீரியஸ்லி சூப்பரா இருக்கும். அந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம சூப்பரா மனசுல நிற்கும் நம்மளுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த சாப்பர் வந்துட்டு பார்க்க அவ்வளவு கியூட்டா, நம்ம ஒரு தமிழ் டப்பிங் வந்துட்டு சூப்பரா கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். அண்ட் எதிர்பார்க்காத விஷயம் வந்துட்டு சாப்பருக்கு ஒரு பவர் இருக்கும், அது வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சத்தியம் எதிர்பார்க்கல. அது உண்மையிலேயே சூப்பரானே சொல்லிடலாம். அண்ட் முக்கியமா லூஃபி அண்ட் கேங் அவங்க வந்துட்டு வழக்கம் போல சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் லூஃபி வந்துட்டு சும்மா ஜாலியா கமேகாம் அப்படின்னு பண்ணுவார்ல, அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அண்ட் நாமி அவங்க வந்துட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் விவியா இருக்கட்டும், அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் சாஞ்சி வந்துட்டு சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் சமையல் மட்டும் செய்யாம ஒரு சில ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருப்பாரு, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அண்ட் உசப் வந்துட்டு இதுல எப்படி சொல்றதுங்க, லிட்டரலி வந்துட்டு சும்மா கதை கேட்டுற ஒரு கேரக்டர், கம்பி கட்டின கதை கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் சீரியஸா சொல்றேன், இந்த சீசன்ல அவரை பார்க்கும்போது சீரியஸா ஒரு மாதிரி டெஸ்பரன்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து பண்ண விஷயம் அந்த மாதிரி இருக்கும், சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஜோரோ வந்து என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஆளு. ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்துட்டு செம்மையா பண்ணிருப்பாரு. ஒரு ஃபைட்ல வந்து சூப்பரா இருக்கும். இதுல ஃபைட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் ஒரு ஃபைட்ல வந்துட்டு 100 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுல வந்துட்டு சும்மா அப்படி அடிச்சு சும்மா ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இப்ப அனிமே பார்த்தவங்களுக்கு வந்துட்டு அது சும்மா ரத்தம் தெரிக்கிற மாதிரி பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பட் இதுல வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சும்மா அப்படி அடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஏதோ ஏமாத்தல பாட்டின மாதிரி இருந்துச்சு. பட் அது வந்து ஓகே, அது நல்லா இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் வந்து ஜோரோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதாங்க இப்படியே நான் சொல்லிட்டே இருந்தேன்னா அப்படியே பேசிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அவ்வளவு விஷயம் இதுல இருக்கு. ஓவரால் இது ஒரு ஒர்த்தான ஒரு சீரிஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சீசன் 1 பார்த்து சீசன் 2 பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பொதுவா வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அனிமேல இருந்து லைவ் ஆக்ஷன் கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு சில விஷயம் வந்து சொதப்புவாங்க, இல்ல மொத்தத்தையும் வந்து காலி பண்ணுவாங்க, இல்ல அதோட பேரை கெடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயம் இருக்கும். பட் சீரியஸா சொல்றேன், ஒன் பீஸ் சீசனும் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸா வந்துச்சு. ஏன்னா அனிமே மாதிரியே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க, சிஜியா இருக்கணும், மற்ற விஷயம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து சீசன் 2 வந்து சூப்பரா பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்க பட்ஜெட் அதை பத்தி எதுவுமே கவலைப்படல, நல்ல தாராளமா அள்ளி செலவு பண்ணி சூப்பரா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தான ஒரு சீரிஸ்க்கு மிஸ் பண்ணிடாதீங்க, ஹைலி ரெக்கமெண்ட். தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பார்க்கல, 18+ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்குற ஒரு ஜாலியான ஒரு எங்கேஜான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு சீரிஸ்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சீரிஸ் ஏற்கனவே பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அனிமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதை முடிச்சு நீங்க அனிமே பார்க்க போறீங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா ஒன் பீஸ்ல உங்க ஃபேவரட்டான கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸும் வர காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம திருஷ் விஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச்.